இங்க சரவன்ற குட்டி பையனுக்கும் அவனோட அண்ணனுக்கும் ட்ரெயின்ல போற கறியெல்லாம் எடுக்கிறது தான் வேலையாவே இருக்கு. இவங்களால எந்த அளவுக்கு கறி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. இப்ப எடுத்த கறி எல்லாத்தையுமே போயிட்டு ஒரு கடையில கொடுக்கும். அவங்க 2 பாக்கெட் பாலுமே தராங்க. ஆனா சரோவும் பக்கத்து கடையில ஜிலேபி இருக்கிறத பார்த்துட்டு தன்னோட அண்ணன் கிட்ட எனக்கு வாங்கித்தான்னு சொல்லி கேட்கவும், அவனாலேயே அதை வாங்கி தர முடியாதல, நான் உனக்கு ஒரு நாள் கடையவே வாங்கி தரேன்னு சொல்லி 2 பால் பாக்கெட்டை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்குமே வந்துடுறான். வீட்டுல இருக்க தன்னோட அம்மா கிட்ட அந்த பால் பாக்கெட்டை கொடுத்ததும் அவங்க அந்த பாலை காய்ச்சி 2 பசங்களுக்குமே கொடுத்துட்டு இவங்க எதுவுமே சாப்பிடாம உடனே வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. இவங்களோட அம்மா வீட்டை விட்டு கிளம்புனதும் அண்ணன் மட்டும் எழுந்து வேலைக்கு போறக்காக கிளம்பி இருக்கிறத பார்த்த சரவு நானும் வரேன்னு சொல்றான். நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க, அதனால உன்னை கூட்டிட்டு போக முடியாதுன்னு சரவோட அண்ணனுமே சொல்லிடுறான். அந்த குட்டி பையனும் என்னால எல்லா வேலையுமே செய்ய முடியும்னு சொல்லி அங்க இருக்க சேரையும் சைக்கிளையுமே தூக்கி காட்டுறான். இதனால இந்த குட்டி பையனோட அண்ணனுமே கூடவே சேர்த்து அவனையுமே கூட்டிட்டு போறான். இவங்க அப்படி என்னதான் வேலைக்காக வந்திருக்காங்கன்னு பார்த்தா நின்றுட்டு இருக்க ட்ரெயின்ல ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குமான்னு சொல்லி ரொம்ப நேரம் தேடியே உங்களுக்கு வெறும் ஒரு 10 பைசா காயின் மட்டும் தான் கிடைக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த சரவன்ற குட்டி பையனுமே நல்லாவே தூங்கிடுறான். அவனோட அண்ணனுமே அவனை எழுப்ப எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் எழுந்துக்காததால ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு இடத்துல அவனை படுக்க வச்சுட்டு நான் வர வரைக்கும் இந்த இடத்த விட்டு எங்கேயுமே போகாதுன்னு சொல்லிட்டு தான் போறான். ஆனா சரோ இழந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அவனோட அண்ணன் இல்லாததால அவனை தேடி கண்டுபிடிக்கிறக்காக அங்க இருக்க ட்ரெயின்குள்ளே எல்லாம் போயிட்டு தேடி பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் ஆகி அவனோட அண்ணன் கிடைக்காததால தேடி தேடி டயர்ட் ஆகி அந்த ட்ரெயின்குள்ளேயே படுத்து தூங்கிடுறான். இப்ப விடிஞ்செழுந்து பார்க்கும்போது அந்த ட்ரெயின் அந்த இடத்த விட்டு கிளம்பி ரொம்ப தூரம் வந்திருக்கு. கடைசியா அந்த ட்ரெயின் ஒரு ஸ்டேஷன்ல வந்து நிற்கும். அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஹெல்ப் கேட்கும்போது இவன் பேசுற பாசம் யாருக்கும் புரியாதனால இவனை யாருமே கண்டுக்க மாட்டேறாங்க. இப்படியே ராத்திரியுமே ஆகிடுது. இந்த சின்ன பையனுக்கு இப்ப ரொம்ப பசிக்கிறதால அங்க இருக்க டேப்ல தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு அந்த பிளாட்ஃபார்ம்லயே ஒரு ஓரமா படுத்து தூங்கவுமே செய்யறான்.